கூப்பா கிருஷ்ணன் ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே புஷி ஆனந்த் வெள்ளமணி நடராஜனே ஒரு பையனை மீண்டும் ஸ்டேஜில் ஏற்றுறாரு. பஸ்ஸு மேலே ஏற்றி அவங்களுக்கு ஒரு செங்கோல் கொடுக்குறாங்க. இதில் என்ன வேடிக்கையான விஷயம்னா, கிழக்கில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்த தாவேக்கால ஒருத்தரை காணும். கட்சிக்காரங்க இல்லைங்க. கூப்பாஸ் எந்த கட்சியிலேருந்து வந்தார்? வெள்ளமணி நடராஜன் எங்கேருந்து வந்திருக்காரு? இங்கே யாரும் திருச்சியில் பெரிய லெவலில் யாருமே இல்லையா? தாவேக்கால நிர்வாகிகள் கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆர்டர் பண்ண வேணாமா நீங்கள்? உண்மையிலேயே முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தார் ராஜான்னு சொல்லி, அவர் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். இப்பயும் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் பந்தல் ஒன்று திறந்தார் நினைக்கிறேன். அவரெல்லாம் சத்தத்தையே காணோம், யாரையும் காணோம். ஸோ அதிமுக தான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகுது, கட்சி கையில் எடுக்குது. தாவேக்கா ஒரு காலத்தில் அதிமுக பி டீம் ஆயிரும் போது அதுக்கான விஷயம் தான் நல்லா தெரியுதுங்கிறேன். நான் இன்னைக்கு நடந்த விஷயத்தை வச்சு சொல்லணும். நீங்கள் அப்படி பண்ண என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 10 பசங்களை கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணணும். கட்சிக்காரங்க டிவிக்கிலேருந்து நம்மளுக்காக தளபதிக்காக தொடர்ந்து திருச்சி கிழக்கில் வேலை பார்த்த நம்ம நிர்வாகிகள் இந்த 10 பேரையும் ஹானர் பண்ணுறாருன்னு பண்ணியிருக்கணும்ல. நியாயமா இல்லையா? அதான் நியாயம். திமுக நடக்கும், இங்கே மாநாடு நடக்கும். இந்த மாநாட்டில் வேலை பார்த்தவங்கன்னு சொல்லி ஒரு 25 பேர் ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு கௌரவப்படுத்துவார், அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, இதெல்லாம் நடக்கும். பட் இங்கே அப்படி இன்னைக்கு இல்லை பாருங்க. நீங்கள் வந்து ராஜ்மோகன் தான், அமைச்சர் ராஜ்மோகன் தான் அதை வந்து தொகுத்து வழங்கினாரு. என்ன அந்த அடிப்படையில் மாவட்டத்தினோட பொறுப்பாளரும் மண்டலத்தினோட பொறுப்பாளரும் கூட அங்க தொகுத்து வழங்குவதற்கு வந்து ஆள் இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு. அதுதான் நான் சொல்றேன். இல்ல திமுகவுல ஒரு மண்டலம், இப்ப உதாரணத்திற்கு இப்ப கொங்கு மண்டலமா திரு செந்தில் பாலாஜி தான் அங்க ஆர்கனைஸ் பண்ணி அவரு தான் வந்து முன்னுரை வழங்குவாரு, இறுதி உரை வழங்குவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திருச்சியில நேரு இருக்காரு, நேரு இருப்பாரு. தென் மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஓ இல்ல யாரோ பண்ணுவாங்க அவங்க. பட் இங்க திருப்பி ராஜ்மோகன் குஷி ஆனந்து பேசி முடிச்சிட்டாங்க, ரைட்டு. அப்புறம் கூப்பா கிருஷ்ணன், அதுக்கப்புறம் வெள்ளமணி நடராஜன் ஒரு பையன். இதெல்லாமே கூட நீங்கள் டிவிகேக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையா? ஏன் உங்களுடைய பாலிடிக்ஸு அது சரியா இருக்காதுல்ல?